ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளவங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பெயர்ச்சி இதுவரை 4ஆம் இடமான மகரத்தில் சஞ்சரித்து 2.5 ஆண்டுகள். அதன் பிறகு 5ஆம் இடமான கும்பத்தில் சென்றார். இந்த 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற பொழுது அர்த்தாஷ்டம சனியில் மிகப்பெரிய அவஸ்தைகள் உள்ளாக்கினார். ஒரு 5 ஆண்டுகள் மிகச் சரிவாகத்தான் இருந்தது. 6/3/2026 காலை 8:26க்கு மீன ராசிக்கு பெயர்ச்செடுகிறார். 6ஆம் இடத்திற்கு. 6ஆம் இடம் செல்லுவது நல்லது. கடந்த 5 ஆண்டுகளை விட இப்போது 6ஆம் இடம் செல்லுவது மிகவும் நல்லது. இனி அவர்களுக்கு கொஞ்சம் கவலை இல்லாமல் இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே எண்ணியது ஈடேறும். வாங்கிய கடன் கொடுக்கலாம், கொடுத்த கடன் நமக்கு திரும்பி வரும். இப்படிப்பட்ட ஒரு நிலையை இப்பொழுது அவருக்கு வரும். இந்த 6ஆம் இடம் செல்லுவது சனி பகவான் நன்மையை தருவார் என்று சொல்லுவார்கள். ஆகையினால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துணிவோடு இருங்கள். இனி கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பல்வேறு மனதில் உள்ள குழப்பங்கள் அத்தனையும் நீங்கி எல்லாமே நல்லது நடக்கும். இப்பொழுது உங்களுடைய 3ஆம் பார்வையாக நம்முடைய துலா ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடம் ஆயுள் நன்றாக இருக்கும். அதன் பிறகு 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தில் பதிகிறது. அப்பொழுது அயன சயன போகம், கொஞ்சம் தூக்கமின்மையை இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். 3ஆம் பார்வையான முயற்சி ஸ்தானத்தை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். துலாத்தை, அதாவது துலாத்து ராசிக்காரர்களுக்கு தனுசை பார்க்கிறார். அப்போ முயற்சிகள் கொஞ்சம் தடைபட்டு முன்னேறும். இதையெல்லாம் நலமாக நடப்பதற்கு தினமும் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். இந்த 2 தெய்வங்களை நாம் வணங்கும் பொழுது நமக்கு எல்லா நன்மையும் வந்து சேரும். தவற வேண்டாம். மனதை திடமாக வைத்துக்கொண்டு எல்லா வளங்களும் நலங்களும் நமக்கு சேர வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லதே நடக்கும், நம்புவோம். வணக்கம்.